ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி ரோஜா செடியில் மொட்டு வந்திருக்கு. மொட்டு பெருசாகிறதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாம்பழம் எல்லோ ரோஸ் சொன்னேனே, மாம்பழம் கலரு, அந்த எல்லோ ரோஸ் தான் இது. இப்போ நான் வந்து இந்த மொட்டு வந்திருக்கு பாருங்க, மொட்டு வந்திருக்கு. மொட்டு பெருசாகிறதுக்கு தான் இப்போ ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். கொடுக்காத ஒரு எரு வந்து நீங்கள் இப்போ இந்த ஃபெர்டிலைசரில் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது வந்து கருப்பு எள்ளு வந்து நம்ம செடிக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லது. எள்ளு, கடுகு, வெந்தயம் மூணுமே மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸி கப்பில் அரைக்கும் போது முட்டை ஓடு கூட நீங்கள் சேர்த்துட்டு மிக்ஸி கப்பில் அரைச்சிக்கலாம். இப்போ நான் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு தான் வச்சுருக்கிறேன். ஏற்கனவே முட்டை ஓடு கூட நான் சேர்த்துருக்கேன் இதில். நீங்கள் வந்து பெரிய பூ பூக்கணுன்னாக்கா கடுகு, எள்ளு, வெந்தயம் மூணுமே வந்து 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு செடிக்கு வந்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடலாம். ஆனால் சின்ன ரோஸ் செடி, அதாவது சின்ன தொட்டியில் இருக்குது, மண்ணுக்கேற்ற எருவு தான் போடணும். அதுக்காக நீங்கள் 1 ஸ்பூன் இப்போ மூணுமே கலந்து மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு எக்ஸலும் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போடலாம். 1 ஸ்பூன் போட்டாலே போதும் பெரிய ஸ்பூனில். இது வந்து வேப்ப முன்னாக்கு, ஏன்னா செடியில் வந்து நம்ம போடாத எரு வந்து போட்டுக்கலாம். இந்த ஃபெர்டிலைசர் கூடவே வேப்ப முன்னாக்கு கண்டிப்பாக போட்டே ஆகணும். இந்த செடிக்கு நான் போடாததுனால நான் போட்டிருக்கேன். வாழைப்பழம் தோல் கூட போட்டிருக்கேன் பாருங்கள், பள்ளம் தோண்டி அன்றைக்கி வீடியோவில் வச்சுருப்பேன். அது போல் போடாத எருவு நீங்கள் சாயலுக்குள்ளே வச்சிடலாம். நீங்கள் வந்து வாழைப்பழம் தோல் நல்லா காஞ்சிருந்தால் இதோடவே சேர்த்து மிக்ஸ் கப்பில் அரைச்சிடலாம். கண்டிப்பாக பெரிய பூ பூக்கும். ஆனால் இதே எருவோடு நான் ஒரு வாட்டி ரோஸ் மிக்ஸ் பவுட்ரு வந்து கொஞ்சமாக சேர்த்து போட்டேன். அன்றைக்கும் பெரிய பூ பூத்துது. கிரானுவல்ஸ் இருக்குது பாருங்கள், அது போல் கூட ஆர்கானிக் கிரானுவல்ஸ் கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு, அதாவது கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ வந்து போட்டுட்டு மண்ணுக்கேற்ற போல் கிரானுவல்ஸ் போடணும். அதிகமாக போடக்கூடாது. கொஞ்சம் சேர்த்துட்டு இதோடவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். அது போடலைன்னா கூட பெரிய பூ பூக்கும். சப்போஸ் அந்த கிரானுவல்ஸ் இல்லை அப்படின்னா, ஆர்கானிக் கிரானுவல்ஸ் இல்லை, டிஏபிலாம் இல்லைன்னா நீங்கள் இந்த ரைஸ் வாட்டர் கூட இந்த 4 பொருள் சேர்த்துட்டு மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு பவுட்ரு போட்டு வேப்பமுனாக்கு போடணும். போடலைன்னாக்கா இந்த ரைஸ் வாட்டர் வந்து சேர்த்து தண்ணி ஊற்றணும், பெரிய பூ பூக்கும். நான் வந்து ஏற்கனவே ரோஜா செடிக்கு பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் எப்போ நல்லா அடுக்கு பூவாக பெரிய பூவாக பூக்குதுன்னு. இல்லைன்னா ரோஸ் மிக்ஸோட பவுட்ரு இருக்கும் பாருங்க, ரோஸ் மிக்ஸ் பவுட்ரு, அது கூட வந்து கிரானுவல்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு கூட போடலாம். வெறும் கிரானுவல்ஸும் இந்த ரோஸ் மிக்ஸு பெரிய பூ பூக்கிறதுக்கு சொல்கிறேன். இது வந்து 3 days ஃபர்மெண்ட் பண்ணது. ஏடெல்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் போல் ஏடு வராமல் கலந்துட்டு மேலுக்கு தள்ளிட்டு இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துட்டு 1.5 கிளாஸ் ப்ளெயின் வாட்ரு சேர்த்துட்டு, இப்போ நான் வேப்ப முன்னாக்கு முன்னாடி போட்டேன், 1/4 ஸ்பூன் தான் போட்டேன், சின்ன தொட்டி, அதனால் பாருங்கள். இது வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், 1.25 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய ஸ்பூன் இது கொஞ்சம், அதனால் கொஞ்சம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டிங்கன்னா 1 ஸ்பூன் போடலாம். நல்லா ஃபுல்லாக மேலுக்கு வர மாதிரி இது போல் நல்லா போட்டுட்டு சாயில் கொத்தி விடணும். நீங்கள் ஒரு கணக்காக தெரியணுன்னாக்கா ஒரே செடிக்கு இருக்கிற போலேன்னா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 முட்டை ஓடு, 2 வாழைப்பழம் தோல், கொஞ்சமாக வந்து வேப்ப முன்னாக்கு, இது மூணுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் செடிக்கு போட்டுடலாம், ஒன்றும் ஆகாது. நீங்கள் 2 ஸ்பூன் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா எல்லாமே சேர்த்துட்டு நம்ம 1 ஸ்பூன் தான் போடணும். பெரிய ஸ்பூனில் சொல்கிறேன், சின்ன தொட்டிக்கு. நீங்கள் பெரிய தொட்டி வச்சுருந்தா 2 ஸ்பூன் போடலாம் அந்த பவுட்ரு. இது போல் நீங்கள் வந்து ரைஸ் வாட்டர் வந்து இது போல் நல்லா புளிக்க வச்சுட்டு வந்து செடிக்கு ஊற்றணும். இது போல் ஃபெர்டிலைசர் கூட நீங்கள் இது போலலாம் கொடுக்கும்போது நல்லது. நான் வந்து ஏற்கனவே கிரானுவல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அதனால் நான் இப்போ போடலை. நீங்கள் போட்டுக்கோங்க, இருந்ததுன்னா போடுங்க, ஒன்றும் செய்யாது, கொஞ்சமாக போட்டுங்க. ஏன்னா இந்த ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்குறோம், ஒரு 6 பால்ஸ் வரைக்கும் போடலாம். நீங்கள் சப்போஸ் டிஏபி இருந்தால் கூட 6 பால்ஸ் வரைக்கும் போடலாம்.
நான் 2-3 தான் டிஏபிலாம் யூஸ் பண்ணேன். அப்போவும் இந்த ஃபெர்டிலைசர் கூட போடும்போது பெரிய பூவாக தான் பூத்துது. ஏன்னா எந்த எரு கூட எப்படிலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ நல்லா வெயில் அடிக்குது. இந்த சமயத்தில் சம்மரில் எப்போவுமே கடுகு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ரோஜா செடிக்கு மிக்ஸி கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு 1 ஸ்பூன் போட சொல்லியிருக்கேன். இதுவே மழை காலத்தில் நீங்கள் 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம், எதுவும் செய்யாது. நீங்கள் அப்பப்போ மந்த்லி ஒன்ஸு ஒரு 20 days ஒன்ஸு கொஞ்சம் போல் மோர் ஊற்றுங்க. ரோஜா செடியில் தளிர் வரலன்னா தளிர் வைக்கும். இப்போ நான் மொட்டு வந்ததுனால இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்குறேன் பெரிய பூ பூக்கிறதுக்கு. அதே போல் முட்டை ஓடு யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் சாக் பீஸ் பவுட்ரு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு சாக் பீஸு கொஞ்சம் போல் இந்த எருவோடு சேர்த்துக்கலாம் கால்சியம்காக. இது போலலாம் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு லீஃபெல்லாம் சப்போஸ் இது போல் இருந்தது, நம்ம இந்த லீஃபெல்லாம் எடுத்து விட்டுடணும், அதிலே வைக்கக்கூடாது. இது போல் கொஞ்சம் போல் பழுத்து கொஞ்சம் போல் இதுவாக இருந்ததுன்னா நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு, காய்கறி வேஸ்ட்டு தண்ணியில் ஊற வைக்கும்போது கொஞ்சமாக 1 ஸ்பூன் தயிர் சேர்க்கணும். அது நல்லா ஃபர்மெண்ட் ஆனவுடனே புளிக்க வச்ச உடனே கொஞ்சம் போல் எடுத்து, அதாவது ஃபில்டர் பண்ணிடணும் ஃபெர்டிலைசரு. கொஞ்சம் போல் எடுத்து தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா லீஃப் எல்லாம் மாறி நல்லாயிருக்கும். சப்போஸ் ரொம்ப எல்லோவாக இருந்தால் எடுத்து விட்டுடணும், பிளான்ட்லேயே வச்சுக்காமல், அப்போ தான் நல்லது. வேலுக்கு ஸ்ப்ரே பண்ணது இப்போ நான் சொன்னது காய்கறி வேஸ்ட்டு. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது லீஃப் எல்லாம் கூட நல்லா அழகாக மாறி வரும், நல்லா வளரும் கூட லீஃபு. இப்போ நான் சொன்ன ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கூட நீங்கள் ஒரு 5 days 7 days கழிச்சு கூட ரோஸ் பிளான்ட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ நான் சொன்ன ஃபெர்டிலைசர் கூட பிளான்ட்டு கூட நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சப்போஸ் என் செடியில் தளிரே இல்லைன்னாக்கா ஏற்கனவே ரைஸ் வாட்டர்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ ரைஸ் வாட்டர் கூட இந்த ஃபெர்டிலைசரோட கொடுத்துருக்குறேன். இந்த ஃபெர்டிலைசர் இல்லாமல் ஏற்கனவே ஃபெர்டிலைசர்லாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அப்போ கூட ரோஜா செடியில் தளிரே வரலன்னா நீங்கள் ரைஸ் வாட்டர் ஃபில்டர் பண்ணிட்டு தண்ணி நிறைய கலந்துட்டு 1 ஸ்பூனோ ஒரு 1/2 ஸ்பூனோ தேன் கலந்து ஹனி நல்லா கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணணும் செடிக்கு மேலே சொல்கிறேன். அப்போ கண்டிப்பாக தளிர் 2 daysலேயே தளிர் வரும். ரோஜா செடி எப்போவுமே தளிர் வரலன்னா ரைஸ் வாட்டரும் தேனும் கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2 daysலேயே வரும்னு சொல்லியிருக்கிறேன். உடனே ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, ஒரு 5 days கழிச்சு ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த ஃபெர்டிலைசரு எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டினா நீங்கள் 20 days ஒன்ஸு போடலாம். ரோஸ் பிளான்ட்டு நல்லா வளரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.